கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதிகளுமே உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தேவையான ஒரு பகுதிகளாக அமைந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தால் பெண்ணாளுமை பகுதி. ஆளுமை மிக்க பெண்களை அடையாளப்படுத்தும் முகமாக இந்த நிகழ்ச்சியும் அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களை அழைத்து நேர்காணல் வாயிலாக அவர்களை பற்றிய பல தகவல்களை அறிந்து கொள்ளும் முகமாக அந்த காணொலியுமே இருக்க போன்றது. அந்த வகையிலுமே இன்றைய தினத்திற்குரிய பெண்ணாளுமை பகுதியும் காத்திருக்கின்றது. பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக ஒவ்வொரு பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அதுவும் ஆளுமை நிறைந்த எங்களுடைய பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் என்பதுதான் உண்மை. இந்த பெண்ணியம் பேசக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக வாரம் கடந்து செல்வது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. வளர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கும் இனி வளரப்போற பெண்களுக்குமாக இது இருக்கக்கூடிய நல்ல ஒரு அறிவாற்றலான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியூடாக நாங்கள் ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கின்றோம். அவரோடு இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நிகழ்ச்சியூடாக கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பா ஒரு தொழிலை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிலுக்கு எங்களோடு சேர்ந்து எங்களை எப்பவுமே புஷ் பண்ணக்கூடிய யாராவது ஒருவர் கட்டாயம் இருக்க வேண்டும். நாங்கள் நிறைய பேரை நம்பலாம், எல்லாருமே எங்களை நம்புறவர்களை நாங்கள் நம்புகின்றோமா என்பது கேள்விக்குறி. பட் இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் எங்களோடு பயணிக்கும் போது வாழ்க்கையில் நாங்கள் எதையும் சாதிக்கலாம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். எதற்காக நான் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால், ஒரு பெண் தனியே நின்று ஒரு தொழிலை அவள் ஆரம்பிக்கின்ற வேளையில் கட்டாயம் அது சாத்தியமாகும் என்று சொன்னால் அது இந்த காலத்தில் சாத்தியமாக கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் பெண்கள் ஒரு முயற்சியை தொடங்குனாலே அது ஆண்களால் நிராகரிக்கப்பட்டு அது அத்தோடு முடிந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்போது அவ்வாறு அல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஏன் கணவன் மனைவி, அதாவது கணவனுடைய மனைவிக்கு கூட அந்த கணவன் ஒரு மனைவியை உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த காலத்துல உலகம் மாற்றமடைந்தது நாங்கள் வியக்கத்தக்கதாக இருக்கிறது அந்த காலத்து பெண்களுக்கு. எனவே இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு தொழில் முயற்சியாளரைத்தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இவரோடு தான் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியும் கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. கஜிபென் இனோஜா அவர்கள் ஒரு தொழில் முயற்சியாளராக இருக்கிறார்கள். ஒரு ஆடையகத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துல 5 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார். தன்னுடைய தனிப்பட்ட ஒரு தொழிலின் காரணமாக இப்போது அந்த வேலையை விட்டு அந்த ஒரு ஆடையகத்துல தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய முயற்சியை கொடுத்து இப்போது அந்த ஆடையகத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கின்றார். இவரோடு தான் இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயத்தை கதைக்க போகின்றோம். அவர் இப்போது நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக உள்ளிருத்திக் கொள்ளலாம். வணக்கம். 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 இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் திருமதி இனோஜா கஜீவன். நான் ஆரம்பத்தில் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துல பணியாற்றி இருந்தேன். நான் 5 வருடங்களாக. அந்த 5 வருடத்தின் முடிவில் எனக்கு சின்ன ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக நான் அந்த வேலையை விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது. அதனால நான் அந்த வேலையிலிருந்து இடைவிலகிவிட்டேன். அதன் பிறகு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும்தான் ஒரு 2 இயர்ஸாக இருந்திருப்பேன். அப்போ எனக்கு அந்த தொழிலில் இருந்து விலகினதுலேருந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு தொழில் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு தான் இருந்தது. அதனால என்னுடைய கணவர் என்ன இப்போ நீ திருப்பியும் கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள போனா உனக்குத்தான் அந்த கவர்மெண்ட் ஜாப்பால ஒரு பயன் கிடைக்கும். இப்போ நீயே அதே ஒரு பிஸ்னஸை தொடங்கினீன்னு சொன்னா உன்னால 4 பேருக்கு வேலையை கொடுத்து அவங்களுக்கு உன்னால 4 பேர் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்களோட லைஃப் என்னால ஒரு வித்தியாசமான என்னால ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அதனால அவர் சொன்னார், நீ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு. அப்போ எனக்கு அந்த டைம்ல எனக்கு என்ன ஸ்டார்ட் பண்றது என்ன இதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் கிடைக்கல. நான் ஆரம்பத்தில் யோசிச்சேன்னா
எனக்கு வந்து நார்மலா ஒரு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் போட்டு விற்பேன் ஒரு ஐடியா எனக்கு வந்தது. அவர் சொன்னார் அந்த மெட்டீரியல் போட்டு செய்யறதால வந்து அவ்வளோத்துக்கு உனக்கு யூஸ் இல்லை. இப்போ உனக்கு ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்குத்தானே. அப்ப நீ வந்து கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணு. இப்ப வந்து எஃப்னாவில் வந்து கூடுதலா வந்து புடவை கடை ஆடை தொழிற்சாலைன்னு சொல்லிக்கல வந்து பெண்கள் தனித்துவமா செய்யற என்று சொல்லி ஒரு இடம் இல்லை. அதால வந்து நீ வந்து நான் உனக்கு பிஸ்னஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எல்லாம் செய்தாரு, நீ வந்து ரன் பண்ணிட்டு சொல்லி அவர் எனக்கு செய்ய தைரியத்தை கொடுத்தவர். எனக்கு வந்து ஆடைத்துறையில வந்து எனக்கு ஒரு ஒரு கொஞ்சம் அனுபவம் இல்லை. ஜீரோன்னு தான் சொல்லலாம். ஸ்டார்ட்ல பிஸ்னஸ் தொடங்கின ஸ்டார்ட்லயே ஒரு 1 மந்த் யோசிச்சேன், என்னடா இது இப்படி இருக்குதே, இந்த பிஸ்னஸை விடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் எனக்கு வந்துச்சு. பிறகு அவர் சொன்னார், சரி இப்பதானே ஸ்டார்ட், ஒரு 2 வருஷமாவது போனா தான் உனக்கு ஒரு தைரியம் வரும், ஒன்று மேல நீ யோசிக்காம நீ செய், உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். அப்ப நான் அதனால வந்து நானாவே யோசிச்சு பெண்களுக்கு என்ன வேணும் என்னெல்லாம் யோசிச்சு ஆழமா இதன்று சொல்லி நான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகளை வந்து நான் என்னுடைய கடையில வந்து போட்டேன். அதனால வந்து இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வரணும் எனக்கு. இதால வந்து இப்ப நான் அந்த மைண்ட் செட்டே எனக்கு ஃபுல்லா மாறிட்டுது. எனக்கு வந்து இந்த துறையில இன்னும் சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. கட்டாயமாக ஆரம்பத்துல வந்து ஒரு தொழிலை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என்று சொன்னால் எல்லாரிடையுமே வந்து அந்த ஒரு மனப்பயம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு பயம்தான் உங்கள் மத்தியிலும் வந்து காணப்பட்டது. ஆனால் நீங்கள் தனியா உங்களுடைய தொழிலை வந்து ஆரம்பிக்காமல் உங்களுக்கு கணவனுடைய ஊக்கத்தினால் தான் நீங்கள் இப்போது இவ்வளவு தூரம் சாதித்திருக்கிறீர்கள் என்பது உண்மை. குறிப்பா நாங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்க முதலில் அது எது சார்ந்து எங்களுடைய தொழில் ஆரம்பமாகிறது, என்னுடைய தொழிலின் மூலம் யார் பயனடைவார்கள் என்பதைத்தான் எல்லாருமே வந்து ஆராய்ந்து பார்ப்பார்கள். அதுல வந்து குறிப்பா நீங்க பெண்களை வந்து குறி வச்சிருக்கிறீங்க அப்படின்றதுதான் உண்மை. அதாவது குறிப்பா ஒரு கடை என்று சொன்னால் அதுல வேலை வாய்ப்புகள் வந்து நாங்கள் பெண்களுக்கு கொடுக்கலாம். அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தினால் வந்து ஒரு 4-5 பேர் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவே எங்களுக்கு பெருமித ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சரி, இவ்வாறு இருக்கும்போது உங்களுடைய கணவனுடைய ஊக்கத்தினால் தான் நீங்கள் இப்போது ஒரு தொழில் முயற்சியாளராக இருந்து ஒரு ஆடையகத்தை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல வந்து எல்லாருமே வந்து இந்த கடைகள் எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பியூட்டிஷியனா இருக்கலாம், மேக்கப்பாக இருக்கலாம், ஆடையகங்களாக இருக்கலாம், சலூனாக இருக்கலாம். இவ்வாறு அந்த எது அதிகம் மக்களால் வந்து பார்க்கப்படுகிறதோ பேசப்படுகிறதோ அவ்வாறான விடயங்கள் பக்கத்திலேயே அநேகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது உங்களுக்கும் நிறைய போட்டிகள் இருக்கக்கூடும். ஒரு கடை என்று சொன்னாலே கட்டாயம் போட்டிகள் இல்லாமல் இருக்காது. இங்க எவ்வளவு பிசினஸ் ஆகுது, இங்க எப்படியான மெட்டீரியல் வருது, இங்க எப்படியான ட்ரெஸ்ஸஸை வந்து இவங்க ஆர்டர் பண்றாங்க, இங்க எப்படி கஸ்டமர்ஸை வந்து கையாளுறாங்க அப்படின்றத வந்து ஒரு டெக்னிக்கலா வந்து பார்ப்பாங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வாறான சவால்களை எல்லாம் வந்து இதன் மூலமாக எதிர்கொண்டிருக்கிறீங்க? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல இருந்து எனக்கு நிறைய சவால்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப நான் வந்து எங்க இருந்து உடுப்பு எடுக்கிறேன். இப்ப என்னட்ட வந்து சாரீஸ் ஐட்டம் இல்ல. நான் வந்து மெயினா செய்யறது வந்து லேடிஸ் கவுன் ஐட்டம் செய்வேன். அது வந்து என்னென்ன டிஃப்ரெண்டான மாடல் எடுக்க முடியுமோ தேடி எடுப்பேன். அதுல வந்து நான் எங்க எடுக்கிறேன் என்ற ஒரு சிக்கல் ஒன்று வரும். எங்க எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சிக்கல் ஒன்று வரும். நான் வந்து அது என்னுடைய வந்து குவாலிட்டியும் தரமா இருக்கும், விலைகளும் வந்து நான் மனநிறைவான விலைகளா தான் கொடுப்பேன். இதனால வந்து எனக்கு என்னுடைய வந்து ஒரு 3XL 4XL 5XL அந்த அப்படியான கஸ்டமர்ஸ் வந்து என்னட்ட நம்பி வருவாங்க. என்னட்ட வந்தா இந்த பெரிய சைஸ்ல கவுன் எடுக்கலாம், டாப் எடுக்கலாம், பிளவுசஸ் எடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில வர்றாங்க. இவ்வாறு இருக்கு. நாங்கள் எவ்வாறு அந்த கஸ்டமர்ஸை வந்து கையாளுறோமோ அதுல தான் எங்களுடைய தொழில வந்து நாங்கள் முயற்சி பெற்று வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதுமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய கைவசம் வந்து அந்த பெண்களுக்கான ஆடைகள் வந்து நீங்கள் எங்கிருந்து எடுக்கிறீர்கள், எவ்வாறான குவாலிட்டியில வந்து நீங்க அந்த கஸ்டமர்ஸுடைய மனதை புரிந்து கொண்டு குறிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஆடைகள்ல வந்து விருப்பம் இருக்கும். ஆனால் பெண்களுக்குத்தான் அதிக கொள்ளை பிரியம்னு சொல்ல, எவ்வளவுதான் ஆடைகள் இருந்தாலும் அதை பார்த்தா நாங்க வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை அது எல்லாருக்கு மத்தியிலுமே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது இந்த நடுத்தர மக்கள் என்பது வந்து அதிகமாக இருப்பார்கள். நடுத்தர மக்கள் என்றேக
வீட்டுல வந்து ஒரு 2000 3000 கொடுப்பார்கள். இதற்குள்ள உன்னால எது எடுக்க முடிகிறதோ அதை எடுன்னு சொல்லி. ஆனால் இந்த காலத்துல எல்லா பெண்களும் வந்து நடுத்தர குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் என்ன யோசிப்பாங்க, இந்த காலத்துல இவ்வளவுத்துக்கு வந்து எங்கள்கிட்ட உடுப்பெடுக்க முடியாத அளவு அப்படின்னு வந்து அவர்கள் மன கஷ்டப்படுவதும் வளமைதான். இதுக்கு எங்கு இருக்கிறது மலிவாகன்னு தேடி தருவதும் கஷ்டம்தான். இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நடுத்தர பெண்களுக்கும் அந்த நடுத்தர குடும்பத்தில இருந்து நான் இவ்வாறான ஒரு குவாலிட்டியாகவும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸையும் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறவைக்கும் வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குவாலிட்டியான உடுப்புகள் வந்து இப்ப விலை கூடவா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் இல்லை. இப்ப வந்து நாங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து கஸ்டமர்ஸின் மன நிம்மதி தான் எங்களுக்கும் திருப்தி தான் எங்களுக்கும் வேணும். அதனால வந்து நான் வந்து நார்மலா வந்து குவாலிட்டி கூடவே இருந்தாலும் அந்த தரத்துக்கு விலையை வந்து நான் வந்து சின்ன சின்ன ஒரு லாபத்துடன் வைத்து தான் விற்கிறேன். அதனால வந்து இப்ப என்னட்ட வந்து நார்மலா நடுத்தர குடும்பத்துல இருந்து வாராக்கள் வந்து நார்மலா அவங்க விரும்பிய விலையில வந்து பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மாதிரியும் இருக்கு. கட்டாயம். எனவே வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுடைய இனோஜா அவர்களுடைய இந்த ஆடையத்துக்கு வந்து நாங்க சென்றோமாக இருந்தால் எங்களுடைய பட்ஜெட்டுக்கும் நாங்க எவ்வளவு தூரம் ஆடைகளை வந்து கொள்வனவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இந்த சிறு வயதுல வந்து நீங்கள் ஒரு தொழில் முயற்சியாளராக இருக்கிறீங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கு அந்த எதிர்ப்புகள் இப்ப வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். ஒரு தொழில்ல வந்து ஒரு பெண் சாதிக்கின்றாள் என்று சொன்னால் அந்த பெண்ணே ஒரு பெண்ணை வீழ்த்தக்கூடிய ஒரு சாத்தியம்தான் அதிகமாக இருக்கக்கூடும். உங்களை மாதிரி இந்த வளர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இந்த காலத்துல வந்து சொந்த சுயதொழில் செய்கிறேன்னு சொன்னா நிறைய சவால்களும் இருக்கு, போட்டிகளும் இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு வந்து இப்ப இப்ப ஆடைகள் வந்து தர்ற இடங்கள் இருக்கு தானே, நான் அது வந்து தேடி தேடி தான் எடுக்கிறேன். இப்ப அந்த ஆடை தருபவர்களுக்கே வந்து இப்ப இவங்களை அந்த இந்த விலைக்கு எப்படி விற்கிறார்கள் என்ற ஒரு அந்த கேள்வி வந்து ஏனையவர்களால் வந்து போகுது அவைகளுக்கு. இப்ப எப்படி வந்து இவங்க இத இத ரன் பண்றாங்க. இப்ப ஸ்டார்ட்ல வந்து தொழில் தொடங்கின ஸ்டார்ட்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இவங்க 1 இயருக்குள்ள கடையை மூடிட்டு ஓடிடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து நான் வந்து இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிட்டுது. 3 வருஷமா வந்து நான் வெற்றிகரமாக தான் இந்த தொழிலை வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். பெண்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மற்றவங்களுக்கு பயப்படக்கூடாது. இப்ப எங்களோட மனசுக்கு என்ன சரி என்று படுதோ நாங்க அதைத்தான் செய்யணும். அடுத்தவங்க என்ன கதைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன நினைப்பாங்க எல்லாம் யோசிக்க வேணாம். நீங்க வந்து உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடி செய்து கொண்டே போங்க. உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் கிடைக்கும். கட்டாயம். இவ்வாறு நீங்க கூறுகின்ற வேளையில தான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. எவ்வளவுதான் போட்டிகள், எவ்வளவுதான் பொறாமைகள் இருந்தாலும் வெளிப்படையாகவும் எங்களுக்கு முன்பாகவும் வந்து விமர்சனங்கள் பலது எழப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு பெண் வந்து ஒரு ஆடையகத்தை வந்து ரன் பண்ணுகின்றார் என்று சொன்னால் இது பெண்ணால் முடியுமா, இதெல்லாம் இவர்களுக்கு தேவையில்லாத விடயங்கள் என்று சொல்லி எங்களுடைய காதுகளுக்கு எட்டுற மாதிரியான பல விமர்சனங்களை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இப்போது வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கோம். சில பேர் விமர்சிப்பவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் எங்களை விமர்சிக்கிறீர்கள், உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி. இன்னொரு தரம் சொல்கிறது, கட்டாயம் நீங்கள் விமர்சியுங்கள், நீங்கள் விமர்சிக்கும் போதுதான் எங்களால் வளரக்கூடும் என்று வந்து சொல்கிறார்கள். சில பேர் என்ன செய்கிறார்கள், ஒருவர் தங்களை விமர்சிக்கிறார் என்று சொன்னால் இவரும் அவர்களை விமர்சித்து விட்டு போகின்றார்கள். இவ்வாறு இந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பெண்கள் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த விமர்சனங்களை வந்து புறந்தள்ளி விட்டு நீங்க உங்கள் பாதையில் வந்து முன்னேற வேண்டும். கட்டாயம். விமர்சனங்கள் வந்து எப்பவுமே வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது. ஒருவர்களை விமர்சிக்கின்ற வேளையில் நாங்கள் ஒரு புன்னகையோடு அந்த விமர்சனத்தை கடந்து செல்ல வேணும். இவ்வாறு நாங்கள் அந்த கடந்து செல்லுகின்ற வேளையில் தான் அடுத்த வாரம் அவர்கள் விமர்சிப்பதற்கு வந்து கொஞ்சமாவது யோசிப்பார்கள். நாங்கள் இவர்களை எவ்வாறு வீழ்த்த முடியும் என்று யோசிக்கின்றோம், இவர்களை நாங்கள் இவ்வாறு விமர்சிக்கின்றோம், ஆனால் இவர்கள் எதற்குமே அஞ்சுகின்றார்கள் இல்லை என்று சொல்லுகின்ற வேளையில் அடுத்த கட்டம் அவர்களுக்கு பேசுவதற்கு எதுவுமே இருக்காது. எனவே வந்து விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் அந்த விமர்சனங்களை வந்து வரவேற்று ஒரு சிறு புன்னகையோடு அதை நீங்கள் புறம் தள்ளினீர்களாக இருந்தாலே எங்களுடைய வாழ்க்கை வெற்றியில் தான் இருக்கிறது என்பதை நீங்களே அறியக்கூடும். சரி, இவ்வாறு இருக்கும்போது மிஸ், நீங்கள் ஒரு வீதி அபிவிருத்தி திணைக்களத்துல வந்து 5 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க. குறிப்பா ஒரு அரசாங்க வேலையை வந்து நாங்கள் விடுவதற்கு யோசிப்போம் எல்லாரும். ஏனென்று சொன்னால் இப்போது நிறைய பட்டதாரிகள் இருக்கிறார்கள் வேலை இல்லாமல். இவ்வளவு தூரம் படித்து இவ்வளவு தூரம் செலவழித்து ஒரு வேலை இல்லாமல் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒரு
தனிப்பட்ட ஒரு தேவைக்காக, அதுவும் ஒரு நல்ல ஒரு விடயத்துக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய அந்த அரசு வேலையை விட்டு விலகி இருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கும்போது இந்த அரசாங்க வேலையில் 5 வருடங்கள் இருக்கிறீர்கள். அதை பற்றின ஒரு பயணத்தை சொல்லுங்க. என எனது தொழில் வந்து 2014 தான் அரசாங்க வேலையிலிருந்து நான் இணைந்து கொண்டேன். நான் ஸ்டார்ட்ல வந்து நான் ப்ரொஜெக்ட்ல தான் இருந்தேன். பிறகு படிப்படியாக நான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டேன். தொழில் வந்து எனக்கு வந்து அந்த தொழில்ல வந்து நிறைய இப்ப விருப்பத்தில் தான் இந்த தொழில்ல இருந்தேன். அந்த தொழிலை இப்ப நான் அந்த விடும்போது கூட எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்து விருப்பம் இல்லை. மனசுக்கு சரியான கஷ்டமா இருந்துச்சு. இது ஏன் அந்த தொழிலை விடுறோம்னு சொல்லி. ஆனா எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து பேபி கிடைக்க இருந்த டைம்ல வந்து என்னால வந்து அந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ணிடாம நிலைமைக்கு வந்துட்டுது. அதனால வந்து விருப்பம் இல்லாமத்தான் அந்த தொழிலை விட்டேன். தொழிலை விட்ட பிறகும் நான் வந்து சரியான மிஸ் பண்ணினேன் அந்த தொழிலை. நாங்க பிடித்த ஒரு வேலைக்கு முதல் முறையாக செல்லுகின்ற வேலையில் அதை நாங்கள் மனமில்லாமல் விட்டால் அது இப்ப வரைக்கும் நாங்கள் ஒரு மிஸ் பண்ற ஒரு தரத்துல தான் இருப்போம். சரி, அங்க வந்து உங்களுடைய வேலைகள் வந்து எவ்வாறாக இருந்தது? உங்களுடைய பணிச்சுமைகள் வந்து எவ்வாறாக இருந்தது? அங்க அதிகம் உங்களை மோட்டிவேட் பண்றது யார்? அதை பற்றி சொல்லுங்க. அங்க எங்களது அங்க நார்மலா வந்து நான் வந்து முகாமைத்துவ உதவியாளராக இருந்தேன். நாங்க வந்து ஒரு மெஷினரி யூனிட் ஒரு யூனிட்ல தான் ஒர்க் பண்ணினேன். அவங்க வந்து ஒரு இன்ஜினியர் அவருக்குள்ள தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ அவர் சம்மந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் நாங்கள்லாம் மிஷினரி சம்மந்தப்பட்ட ஃபைல்கள் செய்கிறதோ இல்லது லெட்டர்ஸ் அனுப்புகிற என்னென்றாலும் நாங்கள்லாம் செய்வோம். ஆனால் அந்த தொழிலில் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் அதை வந்து ஒரு கஷ்டமாக தெரிஞ்சதே இல்லை. நார்மலாக ஜோலியாக தான் இருப்போம் எல்லாரும். ஒரு தரம் ஒரு பிரச்சனையும் பெறாது நார்மலாகவே போய் கொண்டிருக்கும். அதில் நான் வந்து பெரிய கஷ்டம்னு சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாருமே எனக்கு எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். எல்லாரும் வந்து என்னோட நல்லா அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. பிடிச்ச தொழில் வந்து எப்பவுமே எங்களுக்கு ஒரு விருப்பத்திலே இருக்கக்கூடியது. எவ்வளவு காலம் சென்றாலும் அது எங்களால் மறக்க முடியாத ஒன்றாகவும் தான் இருக்கக்கூடும். சரி, இவ்வாறு நீங்கள் ஆரம்பத்தில் அரசு வேலையிலிருந்து இப்போது தனிய ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு தொழில் முயற்சியாளராக இருந்து கொண்டு ஒரு ஆடையகத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இவ்வாறு வந்து இருக்கும்போது எங்களுக்கு எல்லாவற்றுக்கும், அதாவது நாங்கள் எங்கு சென்றாலும் என்ன வேலை செய்தாலும் எங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு உதவி என்பது கட்டாயம் தேவை. அதுவும் ஒரு பெண் திருமணமாகிவிட்டால் அவளுக்கு பணிச்சுமை என்பது வந்து அதிகமாகிவிடும். அதாவது தனியாக நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு இருக்கும்போது வேறு, திருமணத்துக்கு பிற்பாடு எல்லா வேலைகளையுமே வந்து நாங்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வாறு இருக்கும்போது உன்னால முடியும், நீ இதை செய், நான் இதை பார்த்து கொள்றேன், நீங்க எந்த தொழில இருந்தாலும் உன்னுடைய சாதனையை வந்து உருவாக்கு அப்படி என்று சொல்லி உங்களை இப்ப வரைக்கும் புஷ் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கிறது யார்? அவரை பத்தி சொல்லுங்க. அது எனது கணவர் தான். அவர் வந்து நாங்க வந்து லவ் மேரேஜ் தான். வேலை வந்து நான் கவர்மெண்ட் வேலையை விடுறது காரணம் வந்து அந்த டைமில் வந்து நான் என் மகன் கன்சீவான டைமில் இவர் சொன்னார், நீ அந்த வேலையை விடு, பிறகு நான் பார்த்துக்கொள்ளலாம், இப்போ உன்னால் போக முடியாத சுச்சுவேஷன் என்னென்னு சொன்னால் நீ தான் பிள்ளையும் பார்த்துக்கொள்ளணும். அவர் வந்து பிஸ்னஸ், அவர் வேறு ஃபீல்டில் இருக்கிறார். அவர் சொன்னார், இப்படி நீ இந்த இதை விடு, நான் உனக்கு பிறகு வந்து உனக்கான வேலையை வந்து நான் வந்து உருவாக்கி தரேன் சொல்லி அதுக்கு பிறகு நார்மலாக நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சரியான ஸ்ட்ரெஸ் அந்த டைம், என்ன செய்யறேன்னு தெரியாது, வீட்டுக்கு இருக்கல, வேற இடத்துல ஒர்க் போனவங்களுக்கு வந்து ஒர்க் போகணும் போலவே இருக்கும். பிறகு சொன்னார், இந்த ஃபீல்டு உனக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ சொல்லு, நான் செய்தாருன்னு சொல்ல. நான் சொல்ல, இல்லை கவர்மெண்ட் வேலை, இல்லை நீ கவர்மெண்ட் வேலை வேணாம், உனக்கு வந்து உனக்குன்ற ஒரு ஃபேஷன் வேணும், உனக்குன்ற ஒரு தொழிலை நீ என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ அவர் வந்து நான் வந்து சும்மா சிம்பிளா நார்மல் ஒர்க் தான் நான் ட்ரை பண்ணினேன். அவர் சொன்னேன், நீ வந்து பெருசாக சாதிக்கணும், உனக்கு வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா என்ன ஹெல்ப் பண்ணுமோ செய்கிறேன்னு நீ சொல்லன்னு சொல்லி அப்போ க்ளோத்திங் பிராண்ட் அதில் போயிட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு பிறகு அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு இப்போ மகனை பார்க்கணும், உடுப்பு எடுக்கணும், நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ நானும் ஹஸ்பண்டும் மகனும் சேர்ந்து தான் கொழும்பு போனோம். கொழும்பு போய் எங்களுக்கு தேவையான ஆடைகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சொத்துறந்தோம்.
பிறந்து ஸ்டார்ட்ல இருந்தே கொஞ்சம் சிரமப்படத்தான் வேணும். அந்த டைம் கஷ்டம், சரியான கஷ்டம். ஸ்டார்ட் ரன் பண்ற கஸ்டமர் வரணும். கஸ்டமருக்கு என்ன பிடிக்குமென்று தெரியாது. ஒண்ணு அனுபவம் இல்ல. ஒண்ணும் தெரியாது. சரியான டென்ஷன். அப்புறம் கொஞ்சம் காலம் போக ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒன்று வரும். எங்களுக்கு வந்து இப்படி செய்தா தான் இப்ப கஸ்டமர் வருவினம்ன்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கேற்ற மாதிரி வர கஸ்டமர் என்ன கதைப்பாங்க, நல்லவையும் கதைப்பாங்க, தீயவையும் கதைப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி சிரிச்சு தான் நார்மலா அவங்களோட நாங்க மனம் விட்டு பேசி இதண்டு அவங்கள எங்கட கஸ்டமராவே ஆக்குறதுன்னு சொன்னது பெரிய கஷ்டம். பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து நல்ல ஆடைகள் இருக்கணும். ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு விதமான ஆடைகளை வந்து நாங்கள் வழங்கி கொண்டே இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு நிரந்தர கஸ்டமர்ஸ் வருவாங்க. எல்லாத்துக்கும் வந்து மகனை பாக்குற மகனுக்கு வருத்தம்னு சொல்லி என்ன இதனாலும் சொல்லி ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டை சமையல் வேலையில இருந்து எல்லா வேலையிலையும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவேன். அதால வந்து எனக்கு வந்து இப்ப இந்த ஆடைத்துறையில வந்து நான் வந்து 9 மணி மட்டும் நான் கடையை திறந்திருப்பேன். அப்ப அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டும் வந்து அவர் தான் தருவார். எப்பவுமே வந்து எங்களுடைய அந்த பெற்றோர்களிடத்திலிருந்து நாங்கள் அடுத்த கட்டம் ஒருவரை நம்பி செல்வது திருமண வாழ்க்கை தான். அதுல வந்து எங்களுடைய கணவன் வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுகின்றாருன்னு சொன்னால் அவரை போல யாருமே இல்லை. அது எல்லாமே வந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்லலாம். எல்லாருக்கும் இவ்வாறு இருக்காது. நீங்கள் இதே சந்தோஷத்தோடு இன்னும் பல வெற்றி படிகளை தாண்டணும்னு சொல்லி நாங்க இந்த நிகழ்ச்சியோடாக வாழ்த்துறோம். சரி, இறுதியா உங்கள் மத்தியில வந்து ஒரு கேள்வி. ஒரு தொழிலை வந்து நாங்கள் ஆரம்பிக்கணும் என்று சொன்னாலே வந்து அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதை சார்ந்து நாங்கள் நிறைய கதைத்து விட்டோம். இவ்வாறு இருக்கும்போது ஒரு கஸ்டமரை வந்து நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேணும். இப்போது ஒரு 4 பெண்கள் வருகிறார்கள். ஒரு பெற்றோரோடு வந்து பிள்ளைகள் வருகிறார்கள். ஆடையை வந்து கொள்வனவு செய்கிறது. இவ்வாறு இருக்கும்போது அவர்களிடத்துல வந்து நாங்கள் அந்த கஸ்டமர்ஸ் எங்களோட அடுத்த முறை மீண்டும் அவர்களை எங்களுடைய கடைக்குள்ளே வந்து நாங்கள் எடுக்கணும். அந்த அந்த கஸ்டமர்ஸை வந்து நீங்க கையாளுகின்ற முறைகளை பற்றி என்னட்ட வந்து 4 பேர் ஒர்க் பண்ணினோம். அப்ப நான் வந்து 4 பேருக்கும் சொல்லியிருக்கிறேன் வந்து, நீங்க முதல் கஸ்டமர் வந்தோடனே வாங்கோ என்று சிரிச்சபடி கூப்பிடுங்க. கஸ்டமர் வரையக்குல வந்து நாங்க சிரிச்சபடி அவைகளோட வந்து கதைச்சாதான் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எங்கள்ல இந்த கடைக்கு போனா நாங்க வந்து மன நிம்மதியாட பார்க்கலாம்னு சொல்ல ஒரு சந்தோஷம் வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களோட வந்து நல்ல க்ளோஸா பழகி அவங்களுடைய தேவைகளை வந்து நாங்க சிரிச்சபடியே அணுகி வந்து அவங்கள்ட்ட கேட்டறிந்து அவங்களுக்கான ஆடைகளை வந்து சரியான விதத்துல கொடுப்போம். அதனால வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து இப்ப நெக்ஸ்ட் டைம் வரைக்கிலையும் வந்து நாங்கள் வந்து நல்ல ஆடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முகம் சலிப்பில்லாம நாங்கள் அவங்களோட சிரிச்சு பழகிறதால வந்து அவங்க மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து கொண்டே இருப்பாங்க. சரி, எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நான் இந்த துறையில் சாதிக்க வேணும், இதை வந்து நான் பயின்று கொள்ள வேணும், எனக்கு இது எப்பவுமே வந்து ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விருப்பமான ஒரு தொழில், இதையும் ஒரு சைட் பிஸ்னஸாக என்னால் செய்ய முடியும், செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடிய துறைகள் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு வந்து இப்ப இந்த ஆடத்துறையில வந்து இப்ப நிறைய அனுபவம் இருக்கு. இதனால வந்து இப்ப என்னோட வந்து ஒரே ஒரு கிளை தான் இருக்குது. எனக்கு வந்து எதிர்காலத்துல வந்து இன்னும் கிளைகள் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனா அது நான் வந்து சீக்கிரம் நிறைவேற்றுவேன். கட்டாயம். எந்த தொழிலை நாங்கள் செய்தாலும் நாங்கள் அடுத்தடுத்து எதை சாதிக்க வேண்டும் என்பதைத்தான் நினைப்போம். குறிப்பா இப்போது நாங்கள் பெண்களை பார்த்தோமாக இருந்தால் அரசியல், விஞ்ஞானம், கல்வி, அது இதுன்னு சொல்லி பெண்கள் சாதிக்காத விடயங்கள் எதுவும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். முதல் எல்லாமே வந்து நாங்கள் அரசியலை வந்து பார்த்தோமாக இருந்தால் ஓரிரு பெண்கள், அதுவும் அந்த ஒரு புரட்சி பெண்களாக இருந்தவர்கள் தான் அரசியல்ல வந்து ஈடுபடுவார்கள். ஆனால் இப்போது எத்தனையோ பெண்கள் வந்து இந்த அரசியல், விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி எல்லா விடயத்திலும் வந்து தங்களை தக்க வைத்து தங்களை ஒரு சாதனையாளராக மாற்றுகின்றார்கள். இந்த மாற்றம் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் அடுப்பங்கரை தான் பெண்ணுடைய ஒரு ரூமாக வந்திருந்தது. இதுதான் அவளுடைய வாழ்க்கை, இதுதான் அவள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவ்வாறு இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்களை வளர்த்து கொண்டு தாங்களும் தங்களை தக்க வைத்து இந்த உலகத்தில் எங்களாலும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி பல சிங்க பெண்கள் உங்களை மாதிரி இருக்கிறார்கள். இவ்வாறு இனி வரக்கூடிய காலத்துல வந்து வளர்ந்திருக்கக்கூடிய பெண்கள், வளர ஆசைப்படக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து நீங்கள் சாதிக்கக்கூடிய துறைகளில் உங்களுடைய சாதனைகளை
நிலைநிறுத்த வேணும். உங்களுடைய சாதனை தான் நாளை அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனை வந்து இன்னும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அடிமைப்பட்டதெல்லாம் போதும், விழித்தெழு பெண்ணே என்பது போல நாங்கள் அடுத்தடுத்து பெண்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எந்த துறையில் சாதிக்க வேணும் என்பதுதான் எங்களுடைய பெரிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வந்து அனைத்து பெண்களும் அஞ்சாமல் எல்லாரும் பாரதி சொன்ன மாதிரி பாரதி கண்ட புதுமை பெண்களாக மாற வேணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களோட இன்றைய நாளில் இணைந்து கொண்ட எங்களுடைய இனோஜா அவர்களுக்கும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.